அதாவது ஒரு தம்பி வந்து நம்ம கூட தான் பழகுறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சரி சொல்லியிருந்தா நாங்களும் வந்து என்ன மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், தம்பி இப்போ நாங்கள் போகிறோம், ஊருக்கு வரோம். விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமாக இருக்கிற பிரியங்காவுக்கு நேற்று வசி அப்படிங்கிறவங்க கூட 2வது திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணத்தில் பிரியங்காவோட நெருங்கின நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்துருக்கிறாங்க. ஆனால் பிரியங்காவோட நீண்ட நாள் நண்பரான மாக்காப்பா கலந்துக்கவே இல்லை. இதை பற்றி மாக்காப்பா ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் விஜய் டிவியில் ஸ்டார் மியூசிக், சூப்பர் சிங்கர் போன்ற பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற பிரியங்காவுக்கு கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி விஜய் டிவி பிரபலமான பிரவீன் அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்துச்சு. திருமணமான சில வருஷங்களையே இவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து ஆக்கிருச்சு. ஆனா அந்த தகவலை பிரியங்கா வெளியில சொல்லாமல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது கூட தன்னோட கணவர் பத்தி பேசவே இல்லை. இதனால அந்த நேரத்தில் அதிகமான கேள்விகள் வந்துச்சு. ஆனா அதுக்குமே பிரியங்கா பதில் சொல்லவே இல்லை. இந்த நிலையில தான் கடந்த வருஷம் பிரியங்காவோட அம்மா ஒரு பேட்டியில பேசும்போது பிரியங்கா திரும்பவும் திருமணம் பண்ணணும், அவங்க மகிழ்ச்சியா வாழ்றதை நான் பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரியங்கா அவங்களோட கணவர் பிரவீனை பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா தெரிய வந்துச்சு. இந்த நிலையில நேற்று டிஜி வசி அப்படிங்கிறவங்கள பிரியங்கா திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட திருமண போட்டோஸை பிரியங்கா தான் சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை சின்ன திரை வெள்ளித்திரை பிரபலங்கள் பலரும் பாராட்டி வாழ்த்தி வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட திருமண ஃபங்க்ஷன்ல பிக் பாஸ் பிரபலமான பாவனி, அமீர், நிரூப் உட்பட விஜய் டிவி பிரபலங்கள் சிலர் மட்டும்தான் கலந்துருக்கிறாங்க. ஆனா பிரியங்காவோட நெருங்கின நீண்ட நாள் நண்பரான மாகாப்பா இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கவே இல்லை. இதனால இவங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா, அதனால தான் இவர் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கலையா, பிரியங்கா 2வது திருமணம் பண்ணிக்கிட்டது மாகாப்பாவுக்கு பிடிக்கலையா, அதனால தான் இந்த திருமணத்துல கலந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மாகாப்பா விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரியங்கா 2வது திருமணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களோட குடும்பத்தினர் மாதிரியே அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். அதே மாதிரி பிரியங்கா திருமணம் பண்ணியிருக்கிற டிஜே வசி எனக்கு ஏற்கனவே பரிச்சயமானவங்க தான். அவரும் ரொம்ப அன்பானவர். பிரியங்காவோட திருமணத்துல நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட தனிப்பட்ட வேலை காரணமா கலந்துக்க முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் திருமணத்துக்கு போக முடியல. இதனால பிரியங்கா என் மேல கோவத்துல தான் இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி என்னை அதிகமாக திட்டாங்க. ஆனாலும் எனக்கு சூழ்நிலை சரியில்லாதனால தான் என்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் பிரியங்காவுக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும். பிரியங்கா எப்போவுமே சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது ஒரு நண்பராக என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு மாகாப்பா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா தன்னோட 2வது திருமணத்தை பற்றி எந்த இடத்துலையும் பேசாமல் அமைதியாக இருந்து நேற்று திருமணத்தை முடிச்சுட்டு ஃபோட்டோ சொல்லிட்டது பலருக்குமே இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. அதை தொடர்ந்து பிரியங்காவோட கணவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பலருமே தேட தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில பிரியங்காவோட கணவர் டிஜேவா இருக்கிறாங்க. பல திருமண நிகழ்ச்சிகளுக்கு இவங்க தான் டிஜேவா இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியங்கா மற்றும் வசி இவங்க 2 பேருக்குமே 10 வருஷங்கள் வயசு வித்தியாசம் இருக்குது. வசியோட தலைமுடியெல்லாம் வெள்ளையா இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு அதிகமான வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட வயசு 44 தானா.